My dear students, this is RSR Maths, the 10th standard CBSE Chapter 5 Arithmetic Progression Lab. The general form of an arithmetic progression are shortly called AP. A plus D, A plus 2D, A plus 3D, etc. The first number T1, term 1, second number term 2, term 3, etc. T1, T2, T3, etc. போயிட்டே இருக்கும் அப்படியே. இதில் வர இந்த ஃபஸ்ட் நம்பர், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஒன்றுக்கோட சிம்பிள் வந்து ஏ. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தா எல்லாம் டியாகவே இருக்கும். ஏவோட ஒரு டி சேர்த்தா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டியோட ஒரு டியை சேர்த்தா ஏ ப்ளஸ் 2D, அடுத்தது இன்னொரு டியை சேர்த்தா ஏ ப்ளஸ் 3D, இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த காமனாக ஆட் பண்ணுற டிக்கு பேர் தான் காமன் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு டேர்முக்கான சிம்பிள் ஏ, அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டி. ஒரு மாடல் சம் 5, 9, 13, 17, 21 இப்படி போயிட்டே இருக்குது. அதில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 5, 5ஓட 4 ஆட் பண்ணால் 9, 9ஓட 4 ஆட் பண்ணால் 3, 13, 13ஓட 4 ஆட் பண்ணால் 17 அண்ட் 21 போயிட்டே இருக்குது. அந்த 4 ஆட் பண்ணுறதுங்கிறது தான் காமன் டிஃபரன்ஸ். இந்த காமன் டிஃபரன்ஸ் எதை ஆட் பண்ணுறோமோ அந்த 4 தான். இந்த 5 + 4, 5 + 4 + 4 இப்படி போயிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு இங்கே வந்திருக்குது. 5 + 4 9, 5 + 4 + 4 13 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த காமனாக வர்ற இந்த 4 தான் நம்மளுடைய காமன் டிஃபரன்ஸ். therefore D = 4, the first one, and A = the first term of this AP. இந்த மாதிரி வர சீரீஸ் எல்லாமே we call it as arithmetic progression. சிம்பிளான ஃபார்முலா வந்து இதுதான். ஜென்ரல் ஃபார்ம் வந்து A + D, A + 2D. இந்த ஜென்ரல் ஃபார்முக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்குது. ஜென்ரல் ஃபார்ம் இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இந்த ஜென்ரல் ஃபார்ம் 2 இதுக்கு முதல் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். அதாவது A - 2D, A - D, A, A + D, A + 2D இப்படி போயிட்டே இருக்கும். இதுலேருந்து வேணும்னா இதை எடுத்துக்கலாம். இதுக்கு முதல் நம்பர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். A - 2D, A - D, A, A + D, A + 2D இப்படி போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஜென்ரல் ஃபார்ம். இதில் வந்து nth டேர்ம், இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து 5, செகண்ட் டேர்ம் வந்து 9, தேர்ட் டேர்ம் வந்து 13, ஃபோர்த் டேர்ம் வந்து 17 போயிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டே இருந்தால் இதில் வந்து ஒரு 20th டேர்ம் 20வது டேர்ம் என்னவாக இருக்கும், இல்லை 25வது டேர்ம் என்னவாக இருக்கும், இல்லை 100வது டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பழைய நேம் வந்து டிஎன், இப்போ ஏஎன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் A + n - 1 × D. இதுதான் ஜென்ரலான ஃபார்முலா. இதில் வந்து ஏங்கிறது இந்த ஃபஸ்ட் நம்பர், டிங்கிறது இந்த காமன் டிஃப்ரென்ஸ், கண்டுபிடிக்கிற இந்த காமன் டிஃப்ரென்ஸ். இதில் எத்தனாவது டேர்ம் வேணுமோ அதான் என். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் T7 வச்சுங்க. T7 அது வேணுன்னா T7 கொஸ்டின் என்ன, அப்போ இந்த சம், அதாவது இந்த 5, 9, 13 இந்த சீரீஸில் 7வது டேர்ம் என்னவாக இருக்கும், 1வது டேர்ம், 2வது டேர்ம், 3வது டேர்ம், 4வது டேர்ம். இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எண் தான் வந்து 7, இதில் உள்ள இந்த சஃபிக்ஸ் தான் 7. எத்தனாவது டேர்ம் கேட்டுக்குமோ அதான் வந்து இந்த ஃபார்முலா போட வேண்டிய எண். ஏங்கிறது இந்த ஃபஸ்ட் டேர்ம் இங்கே உள்ளது, டிங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ். therefore T7, 7th டேர்ம் = ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏக்கு பதிலாக 5 ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக அந்த 7 - 1 × D, டிங்கிறது 4. தட் இஸ் we can have as 5, 7 - 4 வந்து 6 × 4. ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். 6 + 4 24, 24, 5 29, 29. இதான் வந்து 7th டேர்ம். therefore T7 = 29. பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் வந்து 5, செகண்ட் டேர்ம் வந்து 9, தேர்ட் டேர்ம் 13, ஃபோர்த் டேர்ம் 17, அடுத்து ஃபிஃப்த் டேர்ம் 21, அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து 25, 25 + 4 29, 7th டேர்ம் 29 கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஏபி கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனாவது டேர்ம் நமக்கு கொஷின் கேட்டுருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா nth டேர்ம் ஃபார்முலா. therefore we can make use of this formula to find the nth term. Similarly, if the last term is known, ஒரு ஏபியில் வந்து கடைசி டேர்ம் தெரிஞ்சால் இந்த லாஸ்ட் டேர்ம் எல்னு வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா we can find the number of terms. If the last term
of an AP is L, then n equal to L minus A divided by D plus 1. The n stands for number of terms. This is another formula to find the number of terms in AP. இந்த ஒரு AP ஆரம்பித்து ஃபைல் ஆரம்பித்து லாஸ்ட் டைம் முடிவு தெரியும்னு வச்சுங்க, கடைசி டைம் தெரிஞ்சுது, புள்ளி வைக்காமல் கடைசி டைம் தெரிஞ்சிடுது அப்படின்னா இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். You can do a lot of sums here afterwards. Just listen to this. This is the first initial part, introduction of AP. Thank you. Subscribe RSR Max. Like, share and comment. ஒவ்வொரு வீடியோ எல்லாம் ஒத்து கவனிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.